ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாத தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். சுத்தமான பசு நெய். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 50 கிராம் அளவுக்கு திராட்சையும் 50 கிராம் அளவுக்கு முந்திரியும் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ரவா லட்டுக்கு 50 கிராம் தான் நான் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். இப்போ அதை வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயில் நம்ம வந்து ஏதாவது ஒரு கப்பில் வந்து நம்ம அளந்துக்கலாம். 1 கிலோ பிடிக்கிற கப்பில் வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்து இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துருங்க. லைட்டாக உதிரி உதிரியாக வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தெடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை. 1 கிலோ ரவைக்கு நான் 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்துறேன். இந்த இனிப்பு எங்களுக்கு சரியாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோ சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையணும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருவோம். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். இதுக்கு கம்பி பதம் அப்படிங்கிறதுல எதுவும் தேவையில்லைங்க. இது போல் நல்லா கொதித்து வரணும். அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதித்து நம்ம கரண்டிலேருந்து நின்று விலகணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு சர்க்கரை பாகு. நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே ஆறிட்டுருக்கிற ரவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்காதனால இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாவு வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம உருட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இது போல் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இது போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து பால் எதுவுமே சேர்க்கறனால வந்து ஹார்டாக இருக்குன்னுலாம் யோசிக்க வேண்டாம். நல்லா வந்து பொது பொதுன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரவையை வந்து நெய்யில் வறுத்துட்டோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ ரவைக்கு வந்து எனக்கு 53 ரவா லட்டு வந்து கிடச்சிது. நான் இந்த சைஸுக்கு பிடிச்சதுனால 53 கிடச்சிது. ரொம்ப ஒரு எளிமையான முறைங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த எளிமையான முறையை பயன்படுத்தி நீங்களும் ரவா லட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.